ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சண்டே vlog தான். சண்டே நம்ம யூஸ்வலாக நான்வெஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் சீரக சம்பா மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இது வந்து 1/2 kg மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம் ப்ரெஷர் குக்கரில். ஸோ இது போன்லெஸ் எல்லாம் கலந்து தான் இருக்கு. இந்த மட்டன் வந்து நான் ஒரு 3லேருந்து 4 விசில் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் பெரிய குக்கரில் ஆட் பண்ணி செய்யும்போது அதில் ஒரு 2 விசில் வைப்போம். ஸோ மொத்தமாக 5 விசிலில் நல்லா வெந்துடும். தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 3 விசில் வரட்டும். இது ஒரு சைடு குக் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து 65க்கு மேரினேஷன் பண்ணிடலாம். இது ரெட் சில்லி பவுடர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ginger garlic பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். பைண்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம். ஸோ லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் இருந்தால் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா அந்த கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பைண்ட் ஆகும் அந்த சில்லி பவுடரோட. கோட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா 1 hour கூட ரெஸ்டிங்கில் விட்டுடலாம். ஸோ நல்லா அந்த கறி வந்து மசாலா கூட ஊறட்டும். ஸோ 65க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணணும். வந்து சீரக சம்பா ரைஸ் பண்ணுறதுனால அதோட ஆத்தென்டிக் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நம்ம கீல தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஆயில் இல்லாமல். ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணல, மினிமலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃப்ளேவரே அந்த கீ தான். இப்போ ஒன் சைடு மட்டன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு துண்டு பட்டை போட்டுப்போம். 3 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் வந்து 2 எடுத்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 2லேருந்து 3 இல்லை 4 கூட எடுத்துக்கோங்க. பத்திரி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஃப்ளேவர் அது பிடிக்காது. ஸோ நம்ம ஒரு சின்ன துண்டு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஆனியன் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். வந்து கொஞ்சம் வந்து கண்ணாடி பதம் வந்திருக்கு. இன்னும் வதங்கட்டும். நல்லா வதங்குச்சுன்னா தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு எந்த விதமான ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் ப்ளஸ் அது கூட நம்ம வீட்டில் மசாலா அரைச்சி போடுவோம்ல, அதுதான் இதோட ஃப்ளேவரு அந்த டேஸ்ட்டு எல்லாமே.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி 3. பே லீஃப் வந்து ஒன்று ஆட் பண்ணிப்போம். அது கொஞ்சம் உடச்சி பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிப்போம். எல்லாம் வதங்கி வரட்டும், பார்க்கலாம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் ஃப்ளேவர், அதனால நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம், மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு 3 விசில் கிட்ட வந்துச்சு. ஸோ ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம மட்டன் எடுத்து இதில் போட்டுடலாம். இங்கே பாருங்க, நம்ம பண்ண கிரேவியும் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ நான் ரைஸும் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே சூப்பராகவே நல்லா ஊறி இருக்கு. சீரக சம்பா அரிசி ஒரு 4-5 வாட்டி தண்ணி போட்டு கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். இருக்கட்டும். ஸோ இதோட ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்குள்ள வந்து நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 2 அன்னாச்சி பூ, ஜீரகம், பட்டை, 2 ஏலக்காய், பெருஞ்சீரகம், கிராம்பு, மிளகு, மராத்தி மூக்கு, ஒரு இலை, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டுட்டோடனே நீங்கள் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மராத்தி மூக்கு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிரியாணியோட ஃப்ளேவர். ஸோ அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இங்கேயும் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு 3 விசில்லையே. அதனால் இதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அந்த தண்ணி இருக்கட்டும். ஸோ நம்ம அரிசி வேக வைக்கும்போது அந்த தண்ணி ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், மட்டன் வேக வச்ச தண்ணியும். இது எல்லாத்தையும் கிளறி எடுத்துக்கோங்க 1 டைமு. உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன்னா, ஸோ கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு வந்திருக்கு 1/2 கிலோ ரைஸு. அதனால் 1 கப்புக்கு 1.5 தண்ணி வைக்கணும். இப்போ வந்து நம்ம 3 கப் இருக்கிறதுனால நம்ம 4.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நான் 3.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். 1 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக 4.5 கப் எடுத்துக்கிறோம் தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் வந்து நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறிக்கணும், அப்போ தான் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல, அதை அப்படியே தூவி விட்டுப்போம். நல்லா தூவிட்டு கிளறிடலாம். சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரைஸும் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருக்குது, ஏன்னா ரைஸ் முழுகிற அளவுக்கு இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண வேணாம், அதே ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி
ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அது நல்லா தம் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் 65 செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சா. ஸோ வாங்க செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து சிக்கன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா மேலே அடிக்கும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சிக்கன் 65 எக்கு அண்ட் பிரியாணி. இதோட நம்மளோட டின்னர் இன்னைக்கு லஞ்ச் ஓவர். ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 65 எடுத்துருவோம். பிரியாணியும் வந்து 2 விசில் வந்துடுச்சு நம்மளுக்கு. அதுவும் வந்து அதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுடுறேன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. செகண்ட் பேட்ச் ஆஃப் சிக்கனையும் எடுத்துடலாம். ஸோ நம்ம பிரியாணியும் தம்ல இருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே ஃபுல்லாக ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து சைட்லலாம் எங்கேயுமே ஓட்டல. ஸோ நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. அடியும் நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு. இங்கே பாருங்க அடியிலையும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. எந்த அளவுக்கு சூப்பராக பல பலன்னு வந்திருக்கு பாருங்க ரைஸு. ஹோட்டல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஆவி பறக்குது. எந்த அளவுக்கு ஜூஸியாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. நல்லா குக்காக இருக்கு. நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து பாட்டில் செஞ்சு காட்டுறேன். இது வந்து குக்கரில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிரியாணி பாட்டில் பண்ணுறதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தம்லாம் உடைச்சாச்சு. அடியில் பாருங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. அடியும் பிடிக்கல. சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பிரியாணி. இருக்கட்டும், இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சுட சுட திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம அரைச்சி போட்டோம்ல அதோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ இது கூட சிக்கன் 65, எக்கு வச்சாச்சு. இது கூட ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.